வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மேன்மை பொருந்திய அற்புத குணம் படைத்த அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கான 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக, அதுவும் ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு முக்கிய பதிவாக நாம் பார்க்குறோம். ஸோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவை கிரக நிலையோடு பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாதம் ஆரம்பிக்கும் போது சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் வந்து இருக்கார். 8 அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். அந்த முக்கியம் அப்படிங்கிறது கவனம் அப்படிங்கிறது நமக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து சூரிய பகவான் மாத ஆரம்பத்திலே சொல்கிறாரு. கவனம் அப்படிங்கிறது ஓகே. எதில் கவனமும் அப்படின்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம், நிலப்பத்திரம், முக்கியமான பேப்பர்ஸ் நீங்கள் கையாளுறீங்க, ஆஃபீஸில் அல்லது நீங்கள் சொந்த தொழிலில் ஒரு வரவு செலவு பேப்பர் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது ரொம்ப கவனமாக கையாள வேணும். அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயே நமக்கு ஒரு இன்டிமேஷனாக வந்து சூரிய பகவான் கொடுக்காரு. 10ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார். நல்ல மருத்துவம் கிடைக்கிறது. மருந்துத்துறை, மருத்துவத்துறை இது சார்ந்த நண்பர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் இந்த மருத்துவம் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக வந்து கிடைப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் பகவானால் இந்த நீட் எக்ஸாம் எழுதியுள்ள மாணவர்களுக்கு கூட இந்த மருத்துவத்துறை சார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் பகவானால் உருவாகும். அதோடு உதவிகள் வகையில் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்ததான் 8இல் இருக்கக்கூடிய புதன் பகவான் குடும்பத்தில் இத்தனை நாளாக உங்கள் மேலே இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து குறைப்பார். உங்கள் மேலே எப்பவுமே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது குடும்ப நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு இருந்திருக்கும். அது உங்கள்கிட்ட முகத்துக்கு நேராக சொல்லவும் மாட்டாங்க. நல்லா உங்கள் முன்னாடி வந்து நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஃபெய்த்து, ஒரு குட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது இருந்திருக்காது. இனிமேல் வந்து அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த மதிப்பு எங்கே அதிகமாகும்? நம்ம ஒருத்தர் வந்து புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதிகமாகும். இல்லை அப்படின்னா அதிகமாகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் வந்து அது வந்து புரியாது. நெடுநாளைய நண்பர்கள், உறவினர்களை சந்திக்கிறது, அதனால் மகிழ்ச்சி அதிகமாகிறது. வாழ்க்கை துணை, குடும்ப பெரியவர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு வந்து அதிகமாகுதுன்னு சொல்லி தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து மனசில் கிடைக்கும். நீங்கள் தனியாக போராடுறது வேறு, சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள் கூட நிற்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம், இனம் புரியாத ஒரு தைரியம், அந்த தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து அதிகமாகிறதுக்கு இந்த புதன் பகவானுடைய ஒரு அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயினாக இருக்கும். மாத ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது. ஸோ இதில் என்ன நன்மை தனுசு ராசிக்கு அப்படின்னா, வேலை வியாபாரத்தில் தனுசு ராசிக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பிறரால் பறிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து தட்டி பறிக்கப்பட்டோ அல்லது வந்து தானாகவும் கைமாறிட்டு இருந்திருக்கு. இந்த 7ஆம் இட சுக்கிர பகவான் உங்களுக்கு இதில் தான் வந்து சாதகத்தை உருவாக்குறாரு. இது எல்லாமே வந்து திரும்ப கிடைக்கும். தொழிலில் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து இறைவன் கொடுத்த வரம் மாதிரி இந்த காலம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாளாக ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க வந்து அடித்து பிடுங்காத குறை தான் அந்த மாதிரி அந்த லைஃப் அப்படின்னு ஓடிட்டு இருந்திருக்கு. ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கை கெட்டினது வாய் கெட்டலேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிட்ட வந்திருக்கும், பட் போயிருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து மாறி உங்களுக்கு வந்து சாதகமாக கிடைக்கும். இனி வந்து உங்கள் உழைப்பு வீணாக போகாது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அது என்ன மாதிரியான பிரச்சனை தான் சரி, அதற்கு குரு பகவானுடைய பேரருள் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே குரு பகவானால் 9இல் வந்து கேது பகவானும் இருக்கக்கூடிய இந்த காலம் மாணவர்களுடைய படிப்பு, மாணவர்களுடைய முன்னேற்றம் இதெல்லாமே அதிகமாகும். படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்துச்சு, ஆர்வம் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு ஞாபக சக்திங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த பள்ளிக்கூடம் போகிறோம், படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், மார்க் கம்மியாக வருது, இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இந்த தடைகள் எல்லாமே அகன்று படிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம், வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். கோச்சார ரீதியாக வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிற ஒரு பதிவாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னா, எந்தளவு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ, அந்தளவு நேர்மையாக இருக்கிறீங்களோ, லைஃப்பில் அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கான பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது கிடைக்கும்.
சம்டைம்ஸு நிறையா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இந்த சனி வக்கர பயிற்சி உங்கள் உழைப்பு, உங்கள் முயற்சி, உங்கள் நேர்மை இது வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை. இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்டாண்ட் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வீண் போகாது அப்படிங்கிறதுல தான் இந்த சனி வக்கர பயிற்சி நமக்கு வந்து உணர்த்துது. ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலம் வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, அல்லது இருக்கிற வேலையிலே வந்து சம்பள உயர்வு கிடைக்கிறது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வேலை மாறுதல் கேட்டிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது வந்து நல்ல ஒரு பதவி உயர்வோட நல்ல சம்பளத்தோட உங்களுக்கான ஒரு தனி வெஹிக்கிள் கொடுத்து வண்டி கொடுத்து உங்களுக்கு அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு இந்த காலம் வந்து இந்த ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலம் நல்ல காலம் இருக்குது. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆரோக்கியம் தவிர மற்ற எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆரோக்கியமே பார்த்திங்கன்னா இந்த மனப்பிரமின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மனப்பிரமியில் தான் வந்து இந்த ஆரோக்கியமே வந்து வீணாக போயிட்டுருக்கு. ஒரு வேளை அப்படி இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோன்னு சொல்லி போட்டு நம்ம தேவையில்லாமல் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு டெஸ்ட் எடுக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் பயந்துட்டு நாம் டெஸ்ட் எடுத்து பண விரயம் பண்ணிவிட்டு நம்மளால் முடியாது, போக முடியாது, பண்ண முடியாது சொல்லி கொண்டுக்கிறோம் இல்லைங்களா. இதுக்கெல்லாமே வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதுக்கு சாதகமாக இருக்கலாமே தவிர இந்த வேலை வாய்ப்பு, வருமானம், தொழிலுக்கான ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்குது. அது நமக்கு தெரியறதில்ல. தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோடு அதை வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சரியான ஒரு மருத்துவம், ஒரு மருந்து மாத்திரை, சரியான ஒரு மருத்துவரை சந்தித்து நல்ல ஒரு ஆலோசனை, மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடம்பு சரி பண்ணிவிட்டு நம்ம வேலை செய்யும்போது இதில் வந்து பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் கிரக நிலைகள் வந்து இங்கே தான் தடுக்குது. இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது. இது உணராதவங்க தான் திட்டுறது, நீங்கள் சொல்லி நடக்கலை, எதுவுமே சரியில்லை அப்படி இப்படின்னு திட்டுறோம் இல்லையா. இது உணராதவங்க தான் திட்டுவாங்க. உணர்ந்தவங்க லைஃப் வந்து டேக் டிசி எடுத்துகிட்டு அவங்க வாட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அதை கண்டு பயக்காதீங்க. பயக்காமல் தைரியமும் உங்கள் வேலையில் வந்து நீங்கள் ஈடுபாட்டோடு வேலை செஞ்சிங்கன்னா 100% இல்லை 1000% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் நம்பலை அப்படின்னா அப்புறம் இதே நிலைமையில் அப்படியே உட்காந்துட்டே நாம் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. தொழில் வளர்ச்சி உண்டாகும். புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன உடல்நிலையில் இருக்குன்னா ஒரு கேஸ்ட்ரிக்கு, அதனால் வரக்கூடிய பெயின், இந்த ஸ்டொமக் பெயின், மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. எனி டைம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்க்கு மருத்துவம் பார்க்குறது, ஹாஸ்பிட்டலாக மாறி மாறி போய் ஒரு ஸ்கேன் பார்க்குறது, டெஸ்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஆரோக்கியம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, தெளிவாயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நாம் அதை பயன்படுத்திட்டோமா, யூஸ் பண்ணிக்கிட்டோமா, புரிஞ்சிட்டோமா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ அதை மட்டும் சரி பண்ணிக்கங்க. வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதம் நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருப்பீங்க, பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டா, குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா, அல்லது ஆரோக்கியம் மேம்பட்டுட்டா, ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருப்பீங்க. அது நடந்தவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய நேர்த்திக்கடன் நீங்கள் செய்யலாம். ஸோ குலதெய்வம் தான் வந்து நம்முடைய குலத்தை காக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம். தினமும் வந்து கணபதி வழிபாடு, அதோடு கஜ கணபதின்னு சொல்லி ஒரு விநாயகர் வந்து இருக்கார். அந்த கஜ கணபதி வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இந்த ஆரோக்கியம் மற்றும் நம்முடைய வாழ்க்கை முறைங்கிறது சூப்பராகவே மாறும். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். நண்பர்களே, இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.